நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளான அழகிரிசாமி அவர்களின் சிறுகதைகளை முதலில் நாம் நாளும் ஒரு கதை சொல்லலில் நிகழ்த்தினோம். அடுத்து புரட்சி கவிஞர் தமிழொலி அவர்களின் சிறுகதைகளை நாளும் ஒரு கதை சொல்லலில் நிகழ்த்தினோம். தற்போது கரிசல் இலக்கிய தந்தை முன்னத்தியர் கீரா அவர்களின் சிறுகதைகளை தொடர்ந்து நாளும் ஒரு கதை சொல்லலில் நடத்தி வருகிறோம். இந்த கீரா அவர்கள் பற்றி ஒன்றுதான் சொல்லணும். சாகித்ய அகாடமி விருதாளர் சோ தர்மன் அவர்கள் சொன்னது ஞாபகம். அவர் கீரா அவர்கள் பல வகையான பல எழுத்தாளர்களை பல பேரை உருவாக்கினார் அப்படின்னு சொன்னார். ஆக அவர் எனக்கு கீரா ஒரு சுயப்பிரகாசிகை அப்படியா தோணுதா, சூரியன் போல சுயப்பிரகாசிகை அப்படியாத்தான் தோணுது. நிலா அதன் மூலம் வெளிச்சம் பெறுகிறது. அது மாதிரி அவரால் நிறைய எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இப்ப கோயில்பட்டில சாகித்ய அகாடமி விருதாளர்கள் நிறைய பேர் இருப்பதற்கு காரணமே கீரா அவர்களின் கொடை என்றே சொல்ல தோன்றுகிறது. அடுத்து இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்ற செம்மலர் ஆசிரியர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் மிகவும் அந்த பத்திரிகையை சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். நான் மாசந்தோறும் படிக்கிறேன். அது நல்ல தரம் உள்ளதாகவே இருக்கிறது. பல செய்திகளை தாங்கி வருகிறது. மேலும் அவர் எழுதிய ஒரு நூலில் குறிப்பிடுகிறார். அதை நான் வாசிக்கும் போது அவர் ஒரு நக்கீரனாகவே எனக்கு தோன்றினார். நூலகத்திற்கு சென்று தங்களை அப்டேட் செய்து கொள்ளாத ஆசிரியர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு அது ரொம்ப எனக்கு புதுமையாக இருந்துச்சு. சரின்னு பட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு வேலை கிடைச்சதுமே தயவு செய்து இதுல இணையத்தில் இணைந்திருக்கிற அந்த தோழர்கள் அனைவரும் தங்களுடைய செல்லில் உள்ள மியூட்டை ஆஃப் செய்து கொள்வது. அதான் வேலை கிடைச்சதும் வாசிப்பிற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன நான் இதுல இருந்து விதிவிலக்கு எனக்கு பயன்பட முடியாது. காரணம் ஒண்ணு சொல்லுறேன். நான் வேலை பார்த்த பள்ளி கிராமம் பனையூர் பக்கத்துல கரிவளவந்தன் அரசு நூலகம் இருந்துச்சு. அந்த அரசு நூலகரோட நல்ல பழக்கம். அவர் 50 நூல்களை போய் உங்க பள்ளிக்கூடத்துல வச்சு மாலையில கிராமப்புற பகுதி நேர நூலகம் நடத்துங்க, பிறகு உங்க அந்த ஊருக்கு நூலகம் வந்துடும், அரசு நூலகம் வந்துடும்னு சொன்னாரு. அதேபடி செஞ்சேன். இப்ப சொந்த கட்டிடத்தில் அரசு நூலகம் அங்க இருக்கு. அதனால எனக்கு பயன்பட முடியாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இன்னைக்கு கதை சொல்லியாக நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் ஜெயசித்ரா. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நீண்டதொரு பட்டியல் இருக்கின்றன. இவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பல்வகையான ஆய்வுகளில் சிறந்து வெளியிருக்கிறார். வாழ்வியல் திறன்களை ஆய்வு செய்வதில் ஆர்வம் உள்ளவர் மற்றும் உணர்வு திறன் அறிவு, மன அழுத்த நிர்வாகம், மனநலன், மரபு மற்றும் கலாச்சார திறன், சமூக உளவியல், தொடர்பியல் திறன் போன்றவற்றிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். தமிழ்நாட்டில் உள்ள நரிக்குறவன் இனங்களை பற்றி ஆய்வு செய்து மிகவும் திறனாளராக, அதாவது நல்ல திறனாளராக மிளிர்ந்திருக்கிறார். இவர் கற்றல் கற்பித்தல் பற்றிய ஆய்வு நிகழ்த்தி ரொம்ப மேம்பட்ட வகையில் திகழ்ந்துள்ளார். இவர் மேம்பட்ட பகுதிகள் அநேகம். அவற்றில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வாழ்வியல் திறன், உளவியல், சமூகவியல், கற்பித்தல் மற்றும் கற்றல் முறைகள், இப்படி பலவற்றில்
ரொம்ப அதிக ஆர்வம் உள்ளவர். கருத்து அரங்குகளில் பல ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். இவர் பெற்றிருக்கிற விருதுகளின் பட்டியலை பார்த்தா அது ஒரு நீண்டதாக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டில் IRTBயின் மூலம் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். 2019-20ஆம் ஆண்டில் பிரபலமான திறனாளர் விருது பெற்றுள்ளார். 2022-23ஆம் ஆண்டில் உலக பிரசித்தி பெற்ற சிறப்பு திறனாளர் விருது பெற்றிருக்கிறார். 2023ஆம் ஆண்டில் கவிஞர் கண்ணதாசன் நினைவு விருதையும் பெற்றிருக்கிறார். இப்படி மிகப்பெரியதொரு ஆளுமையாக திகழ்கின்ற முனைவர் ஜெயசித்ரா அவர்கள் இன்னைக்கு கதை சொல்லையாக நம்முடன் வந்திருக்கிறார். வணக்கம். 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 அடுத்து முறையாக இப்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் ஆசிரியர் செம்மலர் ஆசிரியர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை வரவேற்பதற்கு வருமாறு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 58வது கதையை நாம் சொல்ல இருக்கின்றோம். கீராவினுடைய கதைகள் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம். 50வது நாளிலிருந்து கீராவினுடைய ஆளுமையை, அவரோடு பழகியவர்கள் எழுத்தில் வராத அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்தால் நன்றாக இருக்கும் என்ற யோசனையில் அவருடைய மகன் கீரா பிரபாகரிலிருந்து ஆரம்பித்து புதுவை இளவேனில் பேராசிரியர் பஞ்சாங்கம், சோ தர்மன், எழுத்தாளர் உதயசங்கர், அவரு நேத்து பாரத தேவி பேசினாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அனுபவங்களை சொல்லும் போது கீராவினுடைய ஆளுமையின் எல்லை விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அந்த வகையில் கீராவையோட நெருங்கிய பழகி அவருக்கான விழாவையெல்லாம் மிக பிரம்மாண்டமாக எடுத்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மூத்த தலைவர், தற்போதும் தமிழ்நாட்டில் முற்போக்கு தளங்களில் பல்வேறு முனைகளில், அது கல்வி கற்பித்தல் முறையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு குரல்களை எசப்பாட்டு என்றும், ஆண் சமைத்தால் என்ன என்றதெல்லாம், அரசியல் எனக்கு பிடிக்கும், அப்படி பல்வேறு தளங்களில் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும், இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழகத்தில் வாசிப்பு இயக்கத்தை முனைப்போடு முன்னெடுக்கும் நமது தோழர் செம்மலர் ஆசிரியர் அவர்கள் இன்று நம்மிடையே கீராவும் நானும் என்ற தன்னுடைய அனுபவத்தை பகிர இருக்கிறார்கள். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது சார். சரி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் முன்னெடுப்பில் தொடர்ச்சியாக 100 ஆண்டு கண்ட படைப்பாளிகள் கு. அழகிரிசாமி, தமிழ்வழி, இப்போது கி. ராஜநாராயணன் என்று அவர்களுடைய படைப்புகளை தினம் ஒரு கதையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடர் நிகழ்வு உண்மையிலே மிகவும் பாராட்டத்தக்கது, மிகுந்த மன நிறைவளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதிலே கதையோடு சேர்த்து இப்போது அவரோடு பழகியவர்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள செய்வது என்பது மேலும் அந்த படைப்பாளிகளை வாசகர்கள் புரிந்து கொள்வதற்கு உதவும். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கீராவினுடைய புதல்வர், அன்பு சகோதரர் பிரபி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கீரா அவர்களை நேரடியாக சந்தித்தது ரொம்ப கொஞ்சம் பின்னாடி. அதாவது நான் இந்திய இராணுவத்திலே பணியாற்றிவிட்டு 1978ஆம் ஆண்டு தான் நான் திரும்ப கோவில்பட்டி சேர்ந்திருந்தேன். அந்த 78ஆம் ஆண்டு தான் அவரை நான் நேரடியாக சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் அவருடைய கதைகளை வாசித்திருக்கிறேன். அவர் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவரை முதல் சந்திச்சேன். அப்போ ஒரு வேஷ்டியை மடிச்சு கட்டி, பக்கத்துல ஒரு கொடை, கையில ஒரு மஞ்சள் பை, இதோட ரொம்ப எளிமையான தோட்டத்தோடு அவரை முதன்முறை சந்திச்சேன். அப்போ நான் ஒரு கதை எழுதியிருந்தேன், நடத்தினேன். அப்போ திரும்பி வந்த பிறகு ஒரு இருந்தாரு.
பத்தி தான் பேசினாரு. வந்து நான் யாரு என்ன இதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. உங்க கதைய படிச்சேன்னு டக்குன்னு கதைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அக்கீரா. எழுதுறவங்கள பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அவங்க எழுத்த பத்தி தான் பேசுவாரு. அப்புறம் தான் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள நேரம் இருக்கும்போது பேசுவார். எப்போதுமே வந்து அவரு வந்து படைப்புகளை கொண்டாடக்கூடிய, படைப்பாளிகளை கொண்டாடக்கூடிய, புதுசா எழுதுறவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் ஆளுமை அவரு. அவர் நேரடியாக தூண்டுவதுங்கிறது போக, அவருடைய படைப்புகளே பல பேரை எழுத வச்சதுங்கிறது தான் உண்மை. அப்புறம் அவருடைய அந்த சமயத்துல தான் கரிசல் அ வட்டார வழக்கு சொல்லகராதிக்கான வேலை நடந்துட்டு இருந்தது. கோயில்பட்டிருந்து நண்பர்கள் உதயசங்கர், சாரதி, பாரிஸ் இவங்கலாம் தினசரி போவாங்க இடைச்செவலுக்கு. நான் அங்க இடைச்செவலுக்கு அவங்க கூட போறதில்ல. ஒரே ஒரு தடவ அவங்க கூட சேர்ந்து போனேன். அ அங்க அவர் வீட்டுக்கு போனா, அங்க அம்மாவுடைய உபசரிப்பு எல்லாருக்குமே தெரியும். அது அவங்க வீட்ல போய் மோர் குடிச்சது எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. அத இவரு தான் பக்குவம் பண்றாரு. அம்மா வந்து மோர வச்சுட்டு போறாங்க. இவரு வந்து ஒரு ஒரு சின்ன பெருங்காய துண்ட எடுத்து அதுல போடுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு, அத லேசா உப்பு போட்டு கலக்குறதுக்கு ஒரு பருத்தி குச்சிய ஒடிச்சு வச்சிருக்காரு. அது ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாரியான செயற்கையானதையெல்லாம் பயன்படுத்தாம, நீளமா ஒரு பருத்தி குச்சிய ஒடிச்சு வச்சு, அத வச்சு தான் அத மோர ஆத்தி குடுத்தாரு. அந்த பருத்தி குச்சிட்ட அவர் கிண்டுன காட்சி வந்து இன்னும் அப்படியே மறக்காம இருக்கு. அப்புறம் அவர் வீட்ல வந்து ஜன்னல் ஓரத்துல ஈஸ்டர் போட்டு அ அந்த பலகை வச்சு எழுதுற பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு. அந்த ஜன்னல்ல வந்து அவரு ஒரு கிளிப்பு போட்டு இவரு அனுப்ப வேண்டிய கடிதங்களை எல்லாம் அந்த ஜன்னல் கிட்ட வச்சுடுறாரு. போஸ்ட்மேன் வந்து ஜன்னல் வழியா ஓட்ட வழியா எடுத்துட்டு போயிடுறாரு. வர்ற கடிதத்த அதுல எப்படி அந்த சுவாரஸ்யமான கதை சொல்லி நமக்கு அதுக்குள்ள வந்து அனுபவங்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாத்த பத்தியும் கருத்துக்களை வெளிப்படையா சொல்லுவாரு. அப்புறம் என்னுடைய கதை திரட்டுக்கு கேட்டாரு. அவருக்கு குடுத்தேன். அந்த கரிச கதை திரட்டுல இப்போ அதான் முதல் கதையா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய வெளியிடுவதற்காக அவரை அழைத்தபோது சந்தோஷமா திருநெல்வேலியில தான் ஹோட்டல்ல முத்தையா தலைமையில அதான் வெளியிட்டாரு. புத்தகத்த முழுசா படிச்சுட்டு வந்து அவர் ரொம்ப சுவையாக பேசினார். கண்ணதாசன் வந்து எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு இது. தொகுப்ப படிச்சுட்டு ஒரு கடிதமும் எழுதினாரு. ஒரு போஸ்ட் கார்டும் ஒண்ணு எழுதினாரு. நான் அப்ப வந்து இவருக்கு ஒரு காப்பி குடிக்கிறவனுக்கு, தீக்காசிக்கு சக பயணிகள் அவங்க எல்லாருமே எனக்கு போஸ்ட் கார்டுல அந்த புத்தகத்தை பத்தி கருத்து இப்பல்லாம் அந்த தலைமுறை வந்து தொடரலைன்னு கவலையா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு சின்ன எழுத்தாளரும், பெரிய எழுத்தாளரும் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. யார் புத்தகம் அனுப்புனாலும் அத படிச்சுட்டு ஒரு கார்டுலயாவது எழுதி போட்டுருவாங்க. அந்த மரபு வந்து இவர்ட்ட நம்ம நயினார்ட்டயும் இருந்துச்சு. நாங்க நயினார்ன்னு தான் கூப்பிடுவோம் அவர. அப்பாங்கிற மரியாதையோட வந்து நைனா நைனான்னு தான் கூப்பிடுவோம். அப்போ வந்து நான் வந்து அப்பதான் இயக்கத்துல சேர்ந்து உற்சாகமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அத பார்த்துட்டு அவரு நான் திரும்ப பத்தமடைக்கு போயிட்டேன். என்னுடைய இணையருக்கு வேலை கிடைச்சதுனால பத்தமடையில போய் குடிபெயர்ந்து அங்க போயிட்டு நான் திருநெல்வேலி மாவட்ட ஆளா ஆயிட்டேன். வந்து ரொம்ப அப்பப்ப கார்டு போடுவாரு. அந்த கடித வழியா இருந்த வரைக்கும் எப்படி பத்தமடை போனதுக்கு அப்புறம்
அவரை நேரடியா சந்திச்சு பேசுங்கிறது குறைஞ்சிருச்சு. காடு தான் போடுவாரு. நானும் கடிதம் எழுதுவேன். அப்ப அவரு எழுதியிருந்தாரு. "நீ கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்துட்ட. மீட்டிங்களுக்கெல்லாம் போய்க்கிட்டு இருக்க. இது எழுத்தாளனுக்கு தேவையில்லாத வேலை." அப்படின்னு தான் எழுதியிருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அ அதுக்கு தேவை அடுப்ப பத்த வச்சு எரிக்கணும். எண்ணெய் கொதிக்கணும். அது சந்தனக்கட்டையா, வேலிக்கட்டையான்னு பார்க்காது கட்சி. எல்லா விறகையும் ஒண்ணா வச்சு அடுப்பெரிக்கத்தான் பயன்படுத்தும். கவனமா இரு. அவரு எனக்கு கார்டு எழுதியிருந்தாரு. அவர் சொன்னத நான் கேட்கல. நான் தொடர்ந்து இயக்கப் பணிகள்ல இன்னைக்கு வரைக்கும் தீவிரமா ஈடுபட்டுட்டு தான் இருக்கேன். அவர் அது எனக்கு உனக்கு எதுக்கு வேண்டாத வேலைன்னு தான் எனக்கு முதல்ல கடிதம் போட்டாரு. அது அந்த அத நான் இன்னைக்கு வரைக்கும் அத ஹானர் பண்ணல. அதனால அவருக்கு ஒரு சின்ன கோபம் என் மேல இருக்கும். எப்ப பார்த்தாலும் அத ஒரு ஒரு கொட்டு கொட்டுற மாரி இன்னைக்கு என்ட்ட பேசுவாரு. பாண்டிச்சேரி போன பிறகும் கூட அங்க அவர நான் எப்பல்லாம் பாண்டிச்சேரி போறேனோ, அப்பல்லாம் அவர போய் பார்ப்பேன் வீட்ல. அப்ப எல்லாம் அவரு என்னைய ஒரு கட்சிக்காரனா தான் பார்ப்பாரு. மத்தவங்ககிட்டயும் சொல்லுவாரு. இவங்கலாம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த புகாரோடு தான் இருந்தாரு என் மீது. அது எழுத்தாளன் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பங்கை முழுமையாக செய்ய விடாமல் இயக்கப் பணிகள் கெடுக்கும்ங்கிறது அவருடைய கருத்து. அத அ விடாப்பிடியா சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருடைய பேச்சுல முக்கியமா அவரு ரொம்ப நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்றது அவரு கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆ உடைஞ்சதுல அவருக்கு உடன்பாடு இல்ல. கட்சி ஒண்ணாகி ஒழுங்கா வேலைய பார்க்காம இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்களேன்னு அந்த மன வருத்தத்தை அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு முதல்ல அவரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கார்டு வாங்குன நாளை அவர் எழுதியிருக்காரு. நேர்லயும் சொல்லுவாரு அவரு. அவரும் சாத்தூர் பிச்சைக்குட்டி 2 பேரும் ஒரே நாளு அம்பாசமுத்திரத்துல நடந்த ஒரு கட்சி கூட்டத்துல சீனிவாசராவ் கையால உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்காங்க இவங்க. இவரும் சாத்தூர் பிச்சைக்குட்டி 2 பேரும் ஒரே நாள்ல ஒண்ணா போய் கட்சி கார்ட வாங்கியிருக்காங்க. அது மாதிரி எனக்கு மகிழ்ச்சியான நாள், பெருமையான நாள் எதுவுமே இல்லன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அத அப்படியே அவருடைய வாழ்க்கை அனுபவங்களாக கட்டுரைகளையும் இங்கே சாகித்ய அகாடமி விருது கூட நாளைக்கு கிடைக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட பெரிய விருதாக நான் இன்னைக்கு சீனிவாசராவ் கையால கட்சி உறுப்பினர் கார்ட வாங்குனத தான் நான் பெருசா நினைக்கிறேன்னு அத எழுதியிருப்பாரு. அப்படி அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பெரிய ஈடுபாடு இருந்துச்சு. அவருடைய முதல் தொகுப்பு கதவு. அத பத்தியே அத பத்தி தோழர் சொல்லுவாங்க. அதாவது கோவில்பட்டி வட்டாரத்துல விவசாயிகளுடைய வீட்டு கதவ புடிங்கிட்டு போயிருவாங்க. அப்ப அத எதிர்த்து ஒரு பெரிய இயக்கம் அந்த கோவில்பட்டி வட்டாரம் முழுக்க தீர்வை ரத்து செய்யணும்னு ஒரு இயக்கம் நடந்திருக்கு. அந்த இயக்கத்தினுடைய மன உந்துதல்ல தான் அந்த கதை எழுதினாருன்னு ஆர்.என்.கே. சொல்லுவாங்க. ஒரு அந்த சமயத்துல ஒரு தோழன் ரங்கசாமின்னு ஒரு கதை எழுதி அது ஒரு முதல் தொகுப்புல வந்துச்சு. அதுல அவரு ஏன்னா நைனாவுடைய கதைகள்ல தலித் மக்களை பற்றி அதிகமா அவர் எழுதுனது இல்ல. ஆ ஒரு சில கதைகள்ல மற்றபடி இந்த தோழன் ரங்கசாமி கதையில அவரு ரங்கசாமிங்கிற வந்து அவர் தப்பிச்சு அவரு போவாரு. மயங்கி விழுந்துருவாரு. அப்ப அந்த ரயில்ல கூலி தொழிலாளிகள் தண்ணி தெளிச்சு அவருக்கு இருப்பாரு. சகோதரர்கள். வேட்டி உள்ள வச்சிருக்கக்கூடிய செங்கொடிய எடுத்து அவங்க கையில குடுப்பாரு. நான் பிழைக்கணும் இல்லையோ, இந்த கொடிய காப்பாத்த வேண்டியது இந்த கொடிக்கு உண்மையான புதல்வர்கள் நீங்க தான்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்கள் கையில அந்த கொடிய குடுக்குற மாரி அந்த கதைய முடிச்சிருவாரு. அத பற்றி அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, "என்ன அப்படி எழுதிட்டீங்களே இத நைனான்னு?" கேட்கிறப்போ, "ஆமாப்பா அவங்க தானப்பா உண்மையான வாரிசுகள். அவங்க இன்னைக்கு வேற எங்கிட்டோ இருக்காங்க. ஆனா இந்த கொடிக்கு வாரிசுகள் அவங்களா தானே இருக்க முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு.
இது மாதிரியான அவருடைய உணர்வுகள். அப்புறம் வந்து அவரு எப்ப போய் அவர் சந்திச்சு பேசினாலும், சங்கீதத்த பத்தி பேசாம இருக்க மாட்டார். சங்கீதத்துல மிகப்பெரிய ஈடுபாடு அவருக்கு. மெனக்கெட்டு அவரு பயிற்சி எடுத்திருக்காரு. சங்கீதம் அவரும் அழகுசாமியும் சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்காங்க. வாத்தியார் வச்சு ஊருக்கே வாத்தியாருக்கு வீடெல்லாம் வச்சு குடுத்து, ஏன்னா இவரு கொஞ்சம் வசதியான ஆளா இருந்ததுனால, அப்புறம் இவரு சின்ன வயசுலயே உடம்புக்கு முடியாம போய் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால, குடும்பத்துல இவர ஒரு செல்ல பிள்ளையா தான் வச்சிருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அம்மா வந்து அவர செல்ல பிள்ளையா தான் வச்சிருந்தது. அவருடைய பையன்களும், பிரபியும் கூடவே இருந்து அவர குழந்தை மாரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த கொடுப்பினை வந்து அவருக்கு இருந்துச்சு. அது எல்லாருக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது. அப்படி இல்ல. அவருடைய அவருடைய அம்மாவுடைய, அவருடைய பிள்ளைகளுடைய பராமரிப்புல, அரவணைப்புல தான் அவரு இருந்தாரு. அவரு கதைகள மொத்தமா படிச்சுட்டு நான் அது கட்டுரை எழுதுறதுக்காக படிக்கிறப்போ, நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அது அது அவருடைய பெரும்பாலான கதைகள்ல வரக்கூடிய மருமகள்கள் வந்து குடும்பத்த பிரிக்கிறவங்களாவே வருவாங்க. நான் அப்ப அவரோட கேட்டேன், "என்னண்ணா இப்படி மருமக்கள மாரியான ஒரு எழுதி" நான் சொன்னேன். அவரு, "நீ வந்து இப்படி பெண்ணியவாதியா இருந்து பார்க்காத. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற உறவு சிக்கல்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மனநிலை அப்படி பாரு. எல்லாத்தையும் வந்து ஐடியாலஜிக்கலா பட்சியமே பார்க்காதன்னு" சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அவரு அப்படி அப்படி எழுதுனதுல. கருத்து வேறுபாடுகளையும் அவர்ட்ட வந்து ரொம்ப வெளிப்படையா பேசலாம். அத வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் ஏத்துக்குவாரு. ஏத்துட்டு அதுக்கு அவருக்கு என்ன பதிலோ அத சொல்லுவாரு. அதாவது அவரு கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தாருங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அவருக்கு வந்து 99 வயசுனா அன்றாட பற்றி எழுதினாரு. அத வந்து பல சோதனை முயற்சிகளை அவரு 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 பண்ணதெல்லாம் அவரு சொல்லுவாரு. அதாவது அச்சுக்கே வராம தனிப்பட்ட வாசிப்புக்குன்னு எழுதுற ஒரு வெளிநாடுகள் தமிழ்ல அப்படி இல்லன்னு சொல்லி, அவர் ஊஞ்சல்னு ஒரு கையெழுத்து கடிதம் ஆரம்பிச்சாரு. ஆனா அது எல்லாருக்கும் ஒரு அத அடுத்த எழுத்தாளருக்கு அனுப்பிருவாங்க. அவருடைய கருத்தையும் ஏற்கனவே அந்த அதுல இருக்கிற கதைக்கு ஒரு கருத்து எழுதிட்டு, அவருடைய சொந்த படைப்பையும் எழுதிட்டு, இன்னொரு எழுத்தாளருக்கு அனுப்பிருவாரு. இப்படியா ஒவ்வொரு எழுத்தாளர்ட்டயா போகும் அது. இப்ப சுந்தரராம செட்ட போய் தங்கிருச்சு, காணாம போயிருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு முயற்சி அவர் பண்ணத பத்தி சொல்லுவாரு. அப்புறம் வந்து தனிப்பட்ட வாசிப்புக்கு மட்டும் அச்சுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கதை எழுதணும். அந்த அன்றாட பச்சி அவர் கடைசியா எழுதின அந்த குறுநாவல் வந்து அப்படி எழுதப்பட்டதுதான். இப்பவும் கூட அச்சுக்கு வந்திருக்கான்னு தெரியல எனக்கு. அது வந்து ஜெராக்ஸ் எடுத்து எடுத்து நாங்க சுற்றுக்கு விட்டோம். அப்படி 99 ஒரு வாழ்க்கை. அதுதான் எல்லாத்தையும் பண்ற விஷயமா அதான் இருக்கு. அத பற்றிலாம் வெளிப்படையா பேசியிருக்காரு. சொந்த வாழ்க்கையில வந்து நம்ம பேச விஷயம் செய்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அவர் வந்து கோபல்லபுரம், கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து இருந்து அங்க இருக்கிற ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிச்சு இங்கே பிழைக்க வரக்கூடிய புலம்பெயர் இலக்கியம். அதனுடைய முன்னோடியே அவர்தான். அவர கரிசல் இலக்கிய முன்னோடின்னு மட்டும் சொல்ல முடியாது. புலம்பெயர் வாழ்க்கை இலக்கியத்துக்கும் அவர்தான் முன்னோடி. அந்த மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அங்கிருந்து வந்து இங்க இந்த வட்டாரத்துல, கரிசல் வட்டாரத்துல வந்து அ செட்டில் ஆகுற அந்த வாழ்க்கைய வந்து அவரு எழுதுறாரு. அப்ப அங்கிருந்து முஸ்லிம் மன்னர்களுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அங்கிருந்து ஓடி வராங்க. இங்க வந்து அத 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 அப்படியே முழு உணர்வோடு, தன்னுணர்வோடு இருந்த ஒரு படைப்பாளி, தன்னுடைய பேத்திக்கு வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞனை அவரு காதலிக்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு, ஊர் அறிய கூட்டம் போட்டு அந்த கல்யாணத்த நடத்தி வச்சாரு. இது வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். ஒரு வாழ்க்கையினுடைய பெரிய நகை முரண் தான் சொல்லணும் நான் வந்து. அப்படி வந்து சொந்த வாழ்க்கையிலயும் அத செஞ்சாரு. அத நண்பர்களோட கலந்து பேசுவாரு.
இப்படி செய்ய போறோம், இப்படி செய்யலாமா? அப்படி எல்லாம் கேட்பாரு. பாண்டிச்சேரிக்கு போனதுனால ரொம்ப போய் அடிக்கடி அவர் சந்திக்க முடியல. கடைசியா அவருடைய மரணமும் அங்கேயே தான் நடந்துச்சு. புதுச்சேரியிலே நடந்துச்சு. அவருடைய உடலை சுமந்து கொண்டு வந்த வண்டி கொரோனா காலம். உடலை சுமந்து கொண்டு வந்த வண்டியை தோழர்கள்லாம் இணைத்துக்கிட்டு செய்து அனுப்புனது நல்லா ஞாபகம் இருக்கு. அவருடைய இறுதி சடங்குக்கும் இந்த கொரோனா நேரத்திலயும் பேச்சவளுக்கு போயிருந்தோம். நல்ல ஒரு அரச மரியாதையோடு அவருக்கு அந்த இது கிடைச்சது. ஒரு முழுமையான இலக்கிய வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். நிறைய அ அவரோட சேர்ந்து வேலை செய்யல. எப்பயுமே ஒரு மனிதனை முழுதாக புரிந்து கொள்ளணும்னா, மனிதனையோ, மனுஷியையோ முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேர்ந்து வேலை செய்யணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இலட்சியத்தோடு சேர்ந்து வேலை செய்யும்போது தான் ஒருத்தர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு அவரோட சேர்ந்து வேலை செய்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பரிசல் கதை திரட்டு தொகுப்பு நடக்கும்போது கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம். மறுபடியும் இயக்கத்தோடு இயக்கப் பணிகள் அப்படிங்கிறதுல இல்ல அவரு விலகிட்டாரு. ஒரு கட்டத்துல ஒரு சங்கீதம், ரசனை, ஒரு பக்கம் டிகேசி இழுத்துக்கிட்டு இருந்தாரு அவர. ரசிகமணி டிகேசி ஒரு பக்கம் கட்சி வாழ்க்கை ஒரு பக்கம் இழுக்குது. கூடுதலா அவர இழுத்துட்டு போய் அதனால இயக்கத்துல நான் இருந்தாலும் அவரோட சேர்ந்து இயக்கப் பணிகள் ஆற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கல. அது அவரு 40கள்ல தீவிரமா செயல்பட்டு இருக்காரு. கட்சி தடை செய்யப்பட்ட காலத்திலும் கூட மிக தீவிரமாக அவர் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து தான் செயல்பட்டு இருக்காரு. பல எழுத்தாளர்கள் தடை செய்யப்பட்ட காலத்துல கட்சிய விட்டு ஓடிட்டாங்க. ஆனா அவர் அப்படிலாம் ஓடல. அவர் நின்னு காவல்துறை எல்லாம் எதிர்த்து போராடி இருக்காரு. அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஒரு முதலமைச்சரே தலையிட்டு அன்னைக்கு இருந்த முதலமைச்சரே தலையிட்டு அவரை விடுதலை செய்யக்கூடிய, கேஸ்ல இருந்து அவரை வெளிய பண்ணக்கூடிய அதெல்லாம் நடந்திருக்கு. சோ, என்ன நானும் அவரும் சந்திக்கிற காலங்கள்ல பூரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய எதிர்காலம் பற்றி தான் நெறைய பேசுவாரு. இலக்கியம் பேசுனது எவ்வளவோ, அவ்வளவுக்கு ஈக்குவலா அதையும் பேசுவாரு. சமூக நிலைமைகளையும் பத்தி பேசுவாரு. எப்போதுமே அவர சந்திக்கிறதுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவருக்கும் நாங்க போய் பார்க்க போனா சந்தோஷப்படுவாரு. பாண்டிச்சேரியில இருக்கும்போது கோவில்பட்டிலிருந்து யார் போனாலும் அவ்வளவு சந்தோஷப்படுவார். எந்த ஒரு மனிதனை பற்றியும் நான் நினைக்கும்போது மனசுல எப்படி ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் அது எப்போதும் ஏற்படும். நயனாவ பத்தி நினைக்கும்போது, அவருடைய அவரோடு பழகிய நினைவுகள்ல சில இத எழுதியிருக்கேன். இப்ப பேசுன மாரி விஷயங்கள கொஞ்சம் இனிமேல் எழுதணும். அவருடைய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு நம்மை பாதிச்சதோ, அதேபோல அவருடைய தனிப்பட்ட ரீதியாக அவரோடு பழகிய நாட்களும் எழுத்துக்கு இணையாக என்னுடைய மனதில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இந்த இணையவழி மேடை வாய்ப்பாக அமைந்ததற்கு தமிழ்நாடு கலையழகி பெருமன்ற தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி செம்மலர் ஆசிரியர் அவர்களே. சீராவோடு பழகிய அருமையான நாட்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொன்னது அத்தனையும் உண்மையாகவும் இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. அதாவது கட்சி பிளவு அதனாலவே கீரா விலகி கொண்டார் அப்படின்னு தெரிய வருது. இப்போதும் நிறைய பேர் கட்சியில இணையாமல் விலகி நிற்பதற்கு காரணம் அது ஒண்ணு. தோழர் நல்லகண்ணு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. கட்சி இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம், இடதுசாரி சிந்தனையாளர்கள் இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. ஆனாலும் அது என்றைக்கு தான் நடக்க போதோ தெரியவில்லை. அடுத்து கீராவுக்கு வாய்த்த மனைவி நல்லவர், மக்கள் பிள்ளைங்கள் நல்லவர்கள், அதுதான் அவருக்கு கொடுப்பினை அப்படின்னு சொன்னீங்க. இத நிறைய பேர் பகிர்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப இதை நிறைய பேர் சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு உண்மைக்கே அவர் இவ்வளவு எழுத்தாளர்களுடன் திகழ்வதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து
கீரா அவர்களை கரிசல் இலக்கிய எழுத்தாளர் அப்படின்னு ஒரு சிமிழுக்குள் அடைத்து விட வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப புதுமையாக இருந்தது. உண்மைக்கு வரவேற்க தந்தது. அவர் பெரிய எழுத்தாளர். தமிழ்நாட்டிற்கு என்ன, உலக தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் என்று எல்லாருக்கும் தெரியும். நல்லா சொன்னீங்க, மிக்க நன்றி. அடுத்து இன்னைக்கு வந்தது என்ற கீராவின் கதையை சொல்ல முனைவர் ஜெயசித்ரா அவர்களை அழைக்கிறேன். வாங்க முனைவர் ஜெயசித்ரா, வந்து கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்களே, எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் முருகன் அவர்களே, என்னுடன் இணைந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச இருக்கும் கதையின் தலைப்பு வந்தது. இந்த கதையில் அதிகமாக வர்ணனைகள் இருக்கின்றன. அதிகமான வர்ணனைகளைத்தான் நான் காண்கிறேன். நான் இப்போது கதையை வாசிக்கின்றேன். இடையில் அந்த கதை பற்றியும் நான் கூற இருக்கின்றேன். அவன் பஸ்ஸில் இருந்து இறங்கி வெதுவெதுப்பான தரையில் கால் வைத்ததும் சத்தமில்லாமல் பஸ் வழுக்கிக் கொண்டு போய் மறைந்து விட்டது. அவன் கம்மாய் கரையோரம் வந்தபோது அவனை கடந்து 2 பேர்கள் போனார்கள். அவர்களை அவன் எங்கோ பார்த்திருந்தானாயினும் ஜாடை பிடிபடவில்லை. அவர்கள் ஒரு பன்றியை 4 கால்களையும் சேர்த்து கட்டி ஒரு நீல கம்பில் காவட்டு போட்டு தோளில் வைத்துக் கொண்டு நடந்தார்கள். பன்றியின் வாயை பனை நாரினால் இறுக்கி கட்டியிருந்தார்கள். வாளை அதன் ஒரு தொடையிடுக்கில் இழுத்து சொருகி இருந்தார்கள். முன்னால் சென்றவனுக்கு ஒரு கண்ணை காணோம். அது இருந்த இடத்தில் ஒரு அழகான கிடங்கு மட்டுமே இருந்தது. மூக்கு நெற்றியின் நடுமேட்டிலிருந்தே தொடங்கி இருந்தது. ஒரு கருப்பு நிற துண்டை இடைவாருக்கு பதிலாக இடுப்பில் இறுக்கி கட்டியிருந்தான். மாரில் கரும்புள்ளாய் மயிர் அடர்ந்திருந்தது. வலது கால் பெருவிரல் நீண்டு இடது பக்கம் கோணியும், இடது கால் பெருவிரல் நீண்டு வளர்ந்து வலது பக்கம் கோணியும் இருந்தது. இவ்வாறாக அந்த ஊரின் பண்பாடு பற்றியும் அந்த ஊரில் உள்ள மனிதர்களின் உருவம் பற்றியுமான வர்ணனை இந்த கதையில் இருந்தது. அடுத்ததாக அந்த ஊரின் தெருக்களின் காட்சிகளும் அந்த ஊரின் இருக்கின்ற தெருக்களை பற்றிய வர்ணனை தொடர்கின்றது. தெரு சுவரடிகளில் கொக்கராளி செடிகள் வளர்ந்து அடர்ந்து போயிருந்தது. வீடுகளை இணைக்கும் சந்து, குறுக்கு சுவர்களின் மேல் கரும் பச்சை வெல்வெட்டாய் பாசி படர்ந்து போயிருந்தது. சிலதில் சுவரொட்டி செடிகள் காணப்பட்டன. ஒரு வீட்டின் முன்னால் ஆரத்தி சுற்றி வாங்கிய செந்நீர் கொட்டப்பட்டிருந்தது. இன்னொரு வீட்டில் தெருமுற்றத்தில் ஒரு மண்குடத்தில் நிறை நீர் வைத்து வேப்பங்குழை கொத்தால் கும்பம் வைக்கப்பட்டிருந்தது. வீட்டு வாசலிலும் வேப்பங்குழை செருகப்பட்டிருந்தது. அந்த வீட்டை வேகமாக கடந்தான். பக்கத்து தெருவில் ராப்பாடியின் கனத்த கீழ் ஸ்தாயியில் நடுங்கி பாடும் குரலும் மணியோசையும் கேட்டு அவனுக்கு உடம்பு புல்லரித்தது. ஊர் பூராவையும் சுற்றி சுற்றி பார்த்தாகிவிட்டது. அவனுடைய வீட்டை காணும். ஊருக்கு வடக்கே சற்று தொலைவில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு போனான். ஒருவேளை அங்கே அவனுடைய குழந்தைகள் யாராவது இருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒருத்தரையும் காணோம். சுவரில் சாத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு கரும்பலகையின் இடுக்கில் ஒரு பெரிய கருப்பு பூனை மட்டுமே நெருப்பு கண்களை வைத்துக் கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தது. ஊரை சுற்றி திரும்பவும் கம்மாய் கரைக்கு வந்தான். கரை நெடுகிலும் காய்ந்து இற்று போன பனம்பூவின் துணுக்குகளை போல உலர்ந்த மனித மலங்கள் அங்கங்கே கிடந்தன. கம்மாயின் தண்ணீர் வற்றிய தரையில்
சந்நியாசிகள் 4 பேர் அரளை கற்களை கூட்டி வைத்து சமையல் செய்து கொண்டிருந்தனர். இவ்வாறாக அந்த ஊரின் தெருக்களில் உள்ள காட்சிகளை பற்றிய வர்ணனை இந்த கதையில் இடம் பிடித்துள்ளது. இதுவரை இந்த மாதிரியான வர்ணனைகளை இந்த கதை கொண்டிருக்கின்றது. இப்போது அடுத்ததாக இந்த கதையில் ஒரு விபரீதமான ஒரு காட்சி இந்த கதையில் அடுத்ததாக வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றது. அதை பற்றி நான் வாசிக்கின்றேன். ஒரு கிழவி சோப்பு நுரையாய் நரைத்திருக்கும் பரட்டை தலை, தொங்கிய கீழ் உதடு, ஒரு பல் கிடையாது. அரிவாள் மனையில் நறுக்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே இருந்த மண் சட்டிக்குள்ளிருந்து குழந்தையின் 2 கைகளும் ஒரு காலும் நீட்டிக் கொண்டிருந்தன. கிழவி குழந்தையின் மற்றொரு காலை அரிவாள் மனையில் வைத்து நறுக்கிக் கொண்டே அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு பதிலாக அவளுடைய வாயின் 2 பக்கங்களின் வழியாகவும் நீர் சொட்டி கொண்டே இருந்தது. இப்படி ஒரு விபரீத ஒரு காட்சி அந்த கதையில் வர்ணிக்கப்பட்டிருந்தது. அதுக்கும் கொஞ்சம் தெற்கே தள்ளி ஒரு நரிக்குரத்தி ஆலமரத்தின் தரையூன்றிய விழுது ஒன்றின் மேல் சாய்ந்து கொண்டு மடியில் ஒரு நரிக்குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். இதுவும் ஒரு வினோதமான காட்சியாக இந்த கதையில் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அவளுக்கு பக்கத்தில் வேலி அமைத்தது போல் பாம்பு கூட்டங்கள் ஆள் இடுப்பு உயரத்திற்கு வாளை தரைகளில் ஊன்றி நின்று கொண்டு பல ஜோடிகள் ஒன்றை ஒன்று பின்னிக்கொண்டு பிணசலாடி கொண்டிருந்தன. நல்ல பாம்பும் நல்ல பாம்பும், சாரை பாம்பும் நல்ல பாம்பும். இந்த ஒரு காட்சியுமே மிகவும் வினோதமாக இந்த கதையில் அமைந்துள்ளது. வினோதமான 3 வகையான காட்சிகளை நாம் இந்த கதையில் காண முடிகின்றது. ஒன்று, அந்த கிழவி குழந்தையின் காலை நறுக்கிக் கொண்டு இருப்பது போன்ற ஒரு காட்சி. நரிக்குரத்தி ஒருவள் நரிக்குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பது போன்ற ஒரு காட்சி. மேலும் பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பது போல ஒரு காட்சி. இந்த 3 காட்சிகளையும் இந்த கதையானது விளக்குகின்றது. இதைத் தொடர்ந்து அவன் சென்று கொண்டே இருக்கின்றான். அவனுடைய வீட்டை தேடிக்கொண்டே இருக்கின்றான். போகும் வழியில்தான் இந்த காட்சிகளை எல்லாம் அவன் காண்கின்றான். கம்மாய்க்குள் இறங்கி வேறு வழியாக அவர்களுடைய சாலையை நோக்கி போனான். அங்கே அவனுடைய மனைவி, குழந்தைகள் எல்லோருமே இருந்தார்கள். கம்மங்கதிர் சாணையை இழுத்து வட்டம் போட்டிருந்தார்கள். பிணையலடிக்க மாடுகள் தயாராக நின்று கொண்டிருந்தன. அதாவது அவன் தன் வீட்டிற்கு சென்று விட்டான். அங்கு உள்ள காட்சிகளை இவ்வாறு வர்ணனை இந்த கதையில் அளிக்கப்பட்டு இருக்கின்றது. கம்மங்கதிர் சாணையை இழுத்து வட்டம் போட்டிருந்தார்கள். பிணையலடிக்க மாடுகள் தயாராக நின்று கொண்டிருந்தன. வேலைக்காரர்கள் பிணையர் கன்னிகளால் மாடுகளை ஒரு பிணையலுக்கு 4 மாடுகள் வீதம் இணைத்து கொண்டிருந்தார்கள். 5 பிணையலுக்கான மாடுகளும் தயாராக நின்று கொண்டிருந்தன. முழங்கால் உயரத்துக்கு வட்டம் இருந்தது. அவனுடைய 2 வயசு கடைக்குட்டி அவளுடைய அம்மாவிடமிருந்து அவனிடம் வர தாவிக் கொண்டிருந்தான். அவன் அதை பாராதது போல பிராக்கு பார்த்து கொண்டிருந்ததை கண்டு அவனுடைய மனைவி ரசித்து சிரித்து கொண்டிருந்தான். பிணையல் மாடுகள் வட்டத்தை நோக்கி கதிர் தின்னும் ஆவலில் வேகமாக பாய்ந்து வந்தன.
வேலைக்காரர்கள் பொலி 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 என்று உரக்க சொல்லி பிணையலை அதிவேகமாக சுற்றி விட்டார்கள். அவனும் ஒரு பிணையலை பத்தினான். மருண்டு விட்ட மாடுகளை மடக்கி வட்டத்துக்குள் அடித்து சுற்ற விட்டார்கள். திடீரென்று அவன் மனைவியின் கூக்குரல் கேட்டு பிணையல் நின்றது. இவ்வாறாக அவன் வீட்டிற்கு சென்ற போது அவன் வீட்டில் நடந்த செயல்களை பற்றி இந்த கதை வர்ணிக்கின்றது. இதையடுத்து ஒரு துயர சம்பவம் அந்த வீட்டில் நிகழ்கிறது. அதை பற்றி இந்த கதையானது வர்ணனை செய்கின்றது. திடீரென்று அவன் மனைவியின் கூக்குரல் கேட்டு பிணையல் நின்றது. ஐயோ, எவ்வளவு கோரம்! அவர்களுடைய கடைக்குட்டி பிணையலுக்குள் எப்படியோ அகப்பட்டு மாடுகளின் கால்களில் மிதிப்பட்டு நசுங்கி சிதைந்து விட்டது. பிணையல் கயிற்றையும் சாட்டை கம்பையும் போட்டுவிட்டு குழந்தையை கையில் எடுத்தான். சக்கை பாதியும் ஒளி பாதியுமாயிருந்த வட்டத்தில் மண்டிட்டு நசுங்கி இறந்து போன அவளை மடியில் இருத்தி கொண்டு துக்கத்தால் குலுங்கினான். இந்த கோரமான வேதனையை அவனால் தாழ முடியவில்லை. வாய்விட்டு கத்த முடியவில்லையாதலால் அப்படியே வட்டத்தின் மேல் படுத்து கண் மூடி அழுது கொண்டிருந்தான். இவ்வாறாக இந்த கதையில் ஒரு துயர சம்பவத்தை ஆசிரியர் கூறுகின்றார். அவனது குழந்தையானது இறந்து விட்ட மாதிரியான ஒரு காட்சியை இந்த கதையில் ஆசிரியர் கூறியுள்ளார். இவ்வளவு ஒரு விபரீதமான காட்சிகள், துயரமான சம்பவங்கள், வினோதமான மனிதர்களை பற்றி இந்த கதையில் ஆசிரியர் கூறியிருக்கின்றார். இவை அனைத்திற்குமான விடையை இறுதியாக ஆசிரியர் கூறுகின்றார். நான் வாசிக்கின்றேன். அவனுடைய மனைவி சோகத்தோடு அவன் தோள் மீது கை வைத்தாள். சூடான அவளுடைய கையின் ஸ்பரிசம் பட்டதும் அவன் விழித்து அவளுடைய முகத்தை பார்த்தான். அவள் புன்னகை செய்தவாறு அவனுடைய முதுகை தடவினாள். அதாவது, சூடான அவளுடைய கையின் ஸ்பரிசம் பட்டதும் அவன் விழித்து அவளுடைய முகத்தை பார்த்தான். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இவை அனைத்தும் அவனது கனவில் வரும் காட்சி. இவ்வாறாக ஆசிரியர் இந்த கதையை முடிக்கின்றார். நம்முடைய அந்த துயரமும் விலகுவதாக உணர்கின்றோம். அவள் புன்னகை செய்தவாறு அவனுடைய முதுகை தடவினாள். எழுந்து உட்கார்ந்தான். விளக்கு தூண்டிவிடப்பட்டிருந்தது. பக்கத்தில் அவன் மனைவி அவர்களுடைய கடைக்குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தார் அமைதியாக. குழந்தையை அவன் கூர்ந்து பார்த்தான். ஆனந்தமாக அது பால் குடித்து கொண்டிருந்தது. இதுவே கதையின் முடிவாக அமைந்துள்ளது. இப்படி ஒரு அருமையான கதையை படிக்க படிக்க எனக்கு மேலும் மேலும் ஆர்வம் தான் அதிகமாக வந்தது. இப்படி ஒரு அருமையான கதையை படிப்பதற்கான வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் பேராசிரியர் முருகன் அவர்களுக்கும் நான் எனது மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து உறுப்பினர்களாகிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி தோழர். கணீர் குரலால் முனைவர் சி. சித்ரா அவர்கள் இந்த கதையை திறமையாக சொன்னார். அவர் சொன்ன போதே ஆய்வு நோக்கில் சொன்னார். இதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம்
வர்ணனைகளாக காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறது. அடுத்த இந்த கனவில் வந்தது அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம கீரா அவர்கள் வந்தது அப்படின்னு மட்டும் சொன்னதுனால நிறைய பேருக்கு அதில் அந்த கதை முழுவதும் வாசித்து கடைசி முடியும் போதுதான் தெரியுது. அது வரைக்கும் என்ன இது ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரியே இருக்கும். இது பற்றி பின்னூட்டம் அளிக்கிறவர்கள் நிறைய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல மேனாள் பொதுச் செயலாளர் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயாவை அழைக்கிறேன். ரவீந்திர பாரதி ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நீங்க பேசுறது கேட்கலையா? மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குது, சொல்லுங்க. அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா அவர்களுடைய கதைகளை நாள்தோறும் சொல்லி சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 54வது நாள் கதையை வந்தது என்கிற கதையை சகோதரி சித்ரா அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் செம்மலர் ஆசிரியர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தூண்களில் ஒருவர், தமிழகத்தினுடைய சிறந்த ஆளுமையாக விளங்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் கீராவுடனான தன்னுடைய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையிலே அதை நாம் மிக மகிழ்ச்சியோடு அந்த அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். அருமையான தகவல்கள். கீரா அவருடைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை அவர் நமக்கு படம் பிடித்து காட்டினார். அவர் இடதுசாரி இயக்கத்தோடு இருந்த தொடர்புகளையும், பின்னால் இந்த கட்சி இரண்டாக பிரிந்ததனால் அவர் மிகவும் வருத்தப்பட்டு சென்றதற்காகவும், தமிழ்ச்செல்வன் போன்ற ஆளுமையை அரசியலில் அதிகமாக ஈடுபடாமல் இலக்கியத்துறையிலே ஈடுபட வேண்டும் என்று விரும்பியதையும், அதை தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் மிக அழகாக எடுத்து காட்டினார்கள். அவருக்கும் கீராவுக்கும் இருந்த தொடர்புகள் நம்முடைய மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதை கணையாளிக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. இதுல 4 நிகழ்ச்சிகள் வருகின்றன. முதல்ல பேருந்து விட்டு இறங்கின உடனே நிலவு ஒளி பிரகாசமாக இருந்தது. அந்த நிலவு ஒளி சாலையினுடைய ஓரத்திலே சிதறி கிடந்த காக்கா பொல்லின் மேல் பட்டு மின்னிக் கொண்டிருந்தது கவித்துவமாக சொல்லுகிறார். அது ஒரு வர்ணனை. ஆனா இதுல வரக்கூடிய 4 நிகழ்வுகள், ஒன்று அந்த சோப்பு நுரையை போல தலையுடைய கிழவி ஒருத்தி குழந்தையினுடைய கால்களையும் அறிந்து கொண்டிருந்த ஒரு காட்சி. அப்புறம் ஒரு நரிக்குறத்தி ஒரு நரிக்குட்டிக்கு தன்னுடைய செழுமையான மார்பில் இருந்து பால் கொடுத்து கொண்டிருந்த ஒரு காட்சி. இது 2 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இந்த பிணையலிலே தன்னுடைய குழந்தை, கடைக்குட்டி குழந்தை பிணையலிலே மாட்டிக்கொண்டு நசுங்கி அந்த கை கால்கள் எல்லாம் தனித்தனியாக போனதை பார்த்து அவன் கதறி அழுத காட்சி. இதெல்லாம் என்ன உத்தி என்றால், அப்பொழுது 70களிலே புதிய புதிய சோதனை வடிவங்களிலே சிறுகதைகளை எழுதினார்கள். அதுல மாய யதார்த்தவாதம் என்ற ஒரு உத்தியை பயன்படுத்தி நிஜமாக நடப்பது போலவே இருக்கும், ஆனா நேர்ல நம்பத்தகாத நிகழ்ச்சிகளாக இருக்கும்.
அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இவர் சொல்லிட்டு கடைசியில் அவருடைய கடைக்குட்டி தாயினிடத்திலே மகிழ்ச்சியோடு பால் அறிந்து கொண்டு இருப்பதாக கதையை முடிக்கிறார். யதார்த்தத்துக்கு வரார். அப்போ நாம் இந்த கதையிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், இந்த மாய யதார்த்தவாத காட்சிகள் அவன் கனவு மூலம் வந்ததாக இவர் ஒரு உத்தியை கையாண்டு இந்த கதையை முடித்திருக்கிறார். இந்த கதையினுடைய வடிவம்தான் ஒரு மிகச்சிறந்த உத்தி. அதாவது கணையாழி மாதிரியான பத்திரிகைகளுக்கும் தன்னால் கதை எழுத முடியும் என்று இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அது வடிவ அழகில அந்த கணையாழி போன்ற பத்திரிகைகள், கணையாழி, கசடத்தப்பற போன்ற பத்திரிகைகள்லாம் அவங்க வடிவ சோதனையை செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்போ எங்களாலும் இந்த வடிவ சோதனை செய்ய முடியும் என்பதற்காக இந்த கதையை எழுதியிருப்பதாக நான் உணர்கிறேன். அதிலையும் திறமையாக வெற்றி பெற்றிருக்கிறார் கீரா அவர்கள். அவருடைய பன்முக திறமைகளுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு கதை. ஆனா கதை படிக்கிறதுக்கு சுவையாகவும், நம்ம மாயாஜால கதைகளை கேட்கிற மாதிரியும் புதுமை பித்தர் கூட இந்த மாதிரி கதைகளை கையாண்டிருக்கிறார். ரொம்ப நல்ல கதை. இந்த கதையை அழகாக சொன்ன அப்படியே ஒரு மணி குரலிலே அப்படியே வாசித்ததே நமக்கு தெரியாமல் அவர் அப்படியே கதையை சொன்ன மாதிரியே வாசித்து கூட விளக்கங்களும் கொடுத்து சொன்ன தோழியர் சித்ரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதற்கெல்லாம் களமைத்து கொடுத்து நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், இன்றைக்கு நெறியாளராக வந்திருக்கின்ற அருமை தோழர் ஐயா சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலக தமிழர்களுக்கும், தன்னுடைய உண்மை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஆளுமை தமிழ்ச்சீரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. நீங்க சொன்னது உண்மை. அதாவது இது கீராவினுடைய முற்றிலும் புதிதான ஒரு கதையாகவே இருக்கிறது. அவர் கதைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் ரொம்ப வித்தியாசமான கதையாக இருக்கிறது. அடுத்து பின்னூட்டம் அளிப்பதற்கு சாத்தூர் கணேசன் அவர்களே அழைக்கிறேன். கையை வைத்திருக்கீங்க, வாங்க. ஐயா, தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வாழ்வளமுடன். முதல்ல நம்ம ஐயா செம்மலர் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நம்ம நன்றியும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி அவரு கீராவோட பழகிய நாட்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எழுதப்படாத பதிவில் வராத நம்ம செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தோம்னா உங்களுக்கு இந்த இலக்கியத்துல போக முடியாதுன்னு கீரா சொன்னது மாதிரி அவர் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி கட்சியில் இருந்தால் இந்த பணியில் நம்ம பண்ண முடியாதா, இல்ல பண்ண முடியுமா, இல்ல அது அவர் சொன்னது உண்மைதானா, இல்ல அவருக்கு கீராவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு அதுல அனுபவிச்சிருக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆனா இருந்தா கூட தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் கீரா சொன்னதை நான் கேட்கல, நான் இந்த பணியில தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனுடைய இப்ப அதாவது தற்பொழுது அந்த நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் தெரியல. அதை கொஞ்சம் தெரிஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். ஐயா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. இன்னொன்னு, இந்த கதை வந்தது என்ற தலைப்பை கொடுத்துட்டு உண்மையிலேயே அவர் பஸ்ல இருந்து இறங்குனது மட்டும்தான் உண்மை. அது கடைசியில அவர் குழந்தைய பார்த்து சிரித்ததுதான் உண்மை. இந்த இடையில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, காட்சிகள் ஃபுல்லாவே அவர் ஒரு வரியில எழுதுறாரு. அதாவது கனவுன்னு சொல்றது பிரக்ஞை அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரக்ஞைன்னு சொல்லிட்டு அவருக்கு வருது. ஆனால் இந்த பிரக்ஞை அப்படிங்கிற வர்றது இவர் பஸ்ல இருந்து இறங்குனது பகல்ல இறங்கினாரா இல்ல இரவுல இறங்கினாரா, எப்படி இந்த கனவுகள் வந்திருக்கும், இல்ல இது கதைக்காகத்தான் சொல்லப்பட்ட கருத்துக்களா? ஆனா கனவு என்பது உண்மைதான். கனவு எப்படி வரும்னா நல்லதுதான் வரும்னு சொல்ல முடியாது. அரசமானது வருங்கள், அவரு சம்பந்தமே இல்லாமல் அவரையே தூக்கி சாப்பிடுற மாதிரி எல்லாம் கனவுகள் வரும். எல்லாருக்கும் வரக்கூடிய, நமக்கே இரவுகளில் பாத்தீங்கன்னா என்ன கனவு எப்படி வருது, என்ன செய்ய போறோம்னு தெரியாது. இந்த கனவுகளோடு சேர்த்து கிராமத்தினுடைய நடவடிக்கைகளும் ஒரு சில கருத்துக்களையும் நம்ம வச்சிருக்காரு. அதாவது பன்றியை தூக்கிட்டு போறவங்க எப்படி
அந்த பன்றியை கட்டி கொண்டு போவாங்க. அந்த பன்றி எப்படி கட்டினா அது பேசாம வந்துகிட்டு இருக்கும். அதாவது அதை கொண்டு போய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த கம்புல இணைச்சிட்டு அதை எப்படி கட்டி கொண்டு போறோம். அந்த ஒரு இப்பயும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அது கிராமத்துல நடந்துக்குதுன்னு சொல்றாரு. இன்னொரு கதை வந்து புனையல் அடிக்கிற மாடுகளை வந்து எப்படி நம்ம தயார் பண்ணணும், அந்த புனையல் அந்த கதிர்களை எல்லாம் எப்படி வட்டமா போடணும், அது புனையல் அடிக்கிறது. இது கிராமத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். ஆனா அந்த நிகழ்ச்சிகளோட சேர்ந்து இப்படி ஒரு கனவுகள் வருது. இப்படி வேண்டப்படாத நிகழ்ச்சியும் தன்னுடைய அந்த சக்திக்கு மீறின அந்த அவருடைய அந்த மூளை செல்லுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில காட்சிகளும் தெரியாத குழந்தைய போட்டு எரிக்கிறது, காலை வெட்டுறது, அதை வறுக்கிறது, அந்த மாதிரி. அதே பாம்புகள் புனையல் அடிக்கிறதுங்க வந்து நம்ம சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தா கூட அவருக்கு வந்து கண்கள்ல காட்சி படுது. அந்த பாம்புல இந்த இன்னொரு கதையும் முன்னாடி சொல்லுவாங்க. அந்த பாம்பு வந்து இப்படி புனையல் அடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது துண்டு கொண்டு போய் போட்டோம்னா அது நல்லா இருக்கும். நல்ல ராசி, நல்ல வாழ்வு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் வந்து இந்த கதையில கொண்டு வராங்க. அதே மாதிரி நரிக்குறத்தி வந்து நரிக்கு பால் கொடுக்கிற மாதிரி இருந்து அது கனவு தான். அது தேவையில்லாத ஒரு கனவு தான். அந்த குழந்தை வந்து உள்ள விழுந்து விழுகிற மாதிரி அந்த கனவுகள் வர்றது அதுவும் தெரியாத ஒண்ணுதான். பயப்படக்கூடிய ஒண்ணுதான். அப்படி கனவு தான் வருது. அப்ப இது என்ன கதை என்ன பாத்தீங்கன்னா, கனவு என்பது வரலாம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது முழிப்பு தட்டிய பிறகுதான், அந்த பிரக்ஞையிலிருந்து அவர் விடுபட்ட பிறகுதான் எல்லாத்தையும் உணர முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதைய கொண்டு போயிருக்காங்க. ஜெயசித்ரா அவர்கள் இந்த கதையை அழகாக வாசித்து, அவர்களும் இந்த கதையை நல்லா உள்வாங்கி அருமையாக கதை சொன்னார்கள். வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுகள். வணக்கம். மிக்க நன்றி தோழமையே. அருமையாக பின்னூட்டம் வழங்கினீர்கள். அடுத்து பின்னூட்டம் வழங்க விருப்பவர்கள் கையை உயர்த்தினால் தெரியும். அரசியல்வி அம்மா இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து எப்பவுமே எல்லாருமே வந்து நம்மளோட கீரா ஐயாவோட வாழ்க்கை இதுல வந்து அவங்களோட பங்கு என்ன அப்படின்றத சொல்றாங்க. புது புது விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரியே நித்தம் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில அரசியலை பத்தி அவரோட பங்கு என்ன, அவரு எந்த கட்சியில சேர்ந்தாரு, அப்புறம் எப்படி அதுல இருந்து விலகினாரு, அந்த விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க புஸ்தகத்தை பார்த்து படிச்சு அந்த புஸ்தகங்களை இது வரைக்கும் நான் கீராவோட புஸ்தகம் படிச்சது இல்லைங்க. அதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரேன். நிறைய விஷயங்கள் படிக்கிறதை விட கேட்கறது எங்களுக்கு நிறைய நித்தம் வந்துகிட்டே இருக்கு. செய்திகள், நிகழ்வுகள் அருமையா இருக்கு. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கதை சொல்லி அருமையா சொன்னாங்க. நல்ல குரல் வளம், நல்லா கொண்டு போனாங்க. எனக்கு அவங்க கதை அந்த நிகழ்வுகள் சொல்ல என்னது கீரா ஐயா கதையில அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்புலி மாமா புஸ்தகம் தான் படிப்போம். கதை புஸ்தகம் வாங்கிட்டு வந்து ஒரு புஸ்தகத்தை வச்சு எங்க கிராமமே படிக்கும். அதுலதான் இந்த மாதிரி வரும். ஐயோ என்ன இந்த மாதிரி இந்த கிழவி என்னடானா குழந்தைய இப்படி பண்றா, அந்த நரிக்கிற பெண்ணுன்னா இப்படி இது பண்றா, பாம்பு இப்படி இருக்குன்றாங்களேன்னு எனக்கு ஆர்வம். என்ன அடுத்தடுத்து இப்படியே வருது, ஐயா என்ன சொல்ல வர்றாரு, எங்க போகுது இது முடிவு எப்படி ஆகும்ட்டு ரொம்ப ஆர்வமா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா அவங்க சொல்லும் போது அந்த சூடான கை வந்து அவரு தனது கணவன் மேல் வைக்கிறாங்கன்னு விட்டு, ஆஹா இது கதையா இருக்குமோன்னு நினைச்ச, அது கடைசியில கதையாதான் இருந்தது. அந்த வார்த்தையை அவங்க சொல்லலன்னா எனக்கு இன்னுமே த்ரில் அதிகமாயிட்டே இருக்கும். இது என்ன புதுமையா இருக்கு, இவர் இப்படி ஒரு கதை இருந்ததா யாருமே சொல்லலையே, இது விசித்திரமான நிகழ்வுகள் எல்லாம் சேர்த்திருக்காரே அப்படின்னு ரொம்ப இதோட முடிவு எப்படி இருக்குன்னுட்டே ஒரு இதுல உட்கார்ந்து இருந்தேன். நல்லா கொண்டு போய் முடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. கனவுல தாயா காத்துலயும் பறக்கலாம், காசுலயும் மிதக்கலாம், நம்ம ஆசைகள் அனைத்து கனவுலதான் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஐயா அருமையா சொன்னாங்க. அடுத்து இதுல ஒரு விஷயம், இந்த புனையல் ஓட்டுறது. இங்க எங்க அரியலூர் மாவட்டமும் ஒரு கரிசல் காடு தான். கம்பு சோளத்துக்கு சனி ஞாயிறு தான் வச்சிருப்பாங்க புனை ஓட்ட. பள்ளியோடத்து புள்ளியோலாம் அப்பதான் இருக்குன்ட்டு. எங்களுக்கு எப்ப விடுதலை கிடைச்சுன்னா, அரியலூர் மாவட்டத்துல அரியலூர்ல சிமெண்ட் ஃபேக்டரி அந்த லோடு எப்ப ஏத்துறாங்களோ அப்ப வந்து லோடு லாரி போயிட்டே இருக்கும். எங்களுக்கு 1 மணி நேரம் போதும்.
ரோட்ல கொண்டாந்து கொட்டுனா அரை மணி நேரத்துல ஐசா பைசா மாத்திடுவோம். கதிர் தனியா வந்துடும், சோளம் தனியா வந்துடும், அள்ளிடுவோம். கம்பா அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புனையல் ஓட்டுறதுல இருந்தே எங்களுக்கு விடுதலை கிடைச்சது. இப்ப அதெல்லாம் பிள்ளைகள் பார்க்க கூட முடியல. அந்த பொனமாட்டுக்கு வந்து வாயில அந்த இது போட்டிருப்பாங்க, என்ன வாப்புட்டி, அதுக்கு பேரு வாய்ப்புட்டின்னு ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் காணாமல் போய்விட்டது. கிராமத்து அந்த கரிசல் காட்டு கேமரா வந்து யாருன்னா ஐயா தான், கீரா ஐயா தான் கரிசல் காட்டு கேமரா. அந்த கேமராவுல இந்த இந்த மாட்டு வாய்க்கு போடுற அந்த வாப்பாட்டு அந்த இது அந்த புடையெல்லாம் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கும். இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் எந்திரம் ஆயிடுச்சு, உழைப்பு கம்மி ஆயிடுச்சு. மக்களோட அந்த ரசிச்சு வாழ்ந்த கஷ்டமான அந்த வாழ்க்கையும் குறைஞ்சு போச்சு. காசு பணம் அதிகமானதுனால வாழ்க்கையில ரசனை குறைஞ்சிருச்சு, சந்தோஷம் குறைஞ்சிருச்சு. காசு தான் நிமிர்ந்து நிக்குது. அருமையான கதை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில முடித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து பின்னோட்டம் அழைக்கிறதுக்கு மேரி ரோஸ்லி வர்றீங்களா? அடுத்து டிஎஸ்என் தோழர் இருக்கீங்களா? இல்லையா? ரேவதி டீச்சர் பின்னோட்டம் வழங்குறீங்களா? சொல்றேன், நான் சொல்றேன். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா வந்து தமிழ்ச்செல்வன் அண்ணா எங்க ஊர்ல பிறந்து அங்க எங்க ஸ்கூல்ல படிச்சு அவர் ஒரு சிறந்த ஒரு மாணவராக இருந்து இப்ப உலகமே தெரியக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாருங்கிற போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ரெண்டாவது அவங்க அந்த கீரா ஐயாவோட அவங்க பழகின நாட்களை பூரா அவங்க குடும்ப பிள்ளை மாதிரி நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொன்னாங்க. அது ஒரு மிக அருமையாக இருந்தது கேட்பதற்கு. ஜெயசித்ரா தோழியர் வந்து இந்த கதை சொன்ன விதம் அருமை. நானும் படிக்கும்போது கதையை படிக்கும்போது அந்த பாட்டி இப்படியெல்லாம் நறுக்கிறாளேங்கும் போது ஒரு பதபதப்போடையே தான் படித்தேன். கடைசியில் அந்த குழந்தை எழுந்துருச்சு, உயிர் வந்துருது அப்படிங்கிற போது எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சரியா இது கனவைத்தான் போட்டிருக்கிறது பிறகு புரிஞ்சுக்கிருச்சு. நான் சின்ன 5 வரைக்கும் படிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் படிக்க போகும்போது அரியலூர்ல திருச்சி ரோட்ல நிர்மலா பெண்கள் உயர்நிலை பள்ளின்னு இருந்தது. அப்ப அந்த பள்ளியில படித்தோம். அந்த பள்ளிக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றிடம் நிறைய இருக்கும். அங்க வந்து இந்த நரிக்குறவர் கூட்டமா வந்து வசிப்பாங்க. சாயங்கால நேரம் ஸ்கூல் விட்டு முடிஞ்சது நான் நேரம் அப்படியே நின்றுவேன். நின்று அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத போய் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அது என்னன்னே தெரியல. அந்த நரிக்குறவர் உச்சுன்னு கூப்பிடுவாங்க. அணில் எங்கேயாவது உடனே டக்குன்னு ஒரு 10 அணில் 15 அணில பிடிச்சு அப்படியே அப்ப எனக்கு என்னமோ அதை வெளியில போய் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இவங்க ஜெயசித்ரா மேடம் அவங்க அந்த மாதிரி ஒரு வரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க போல இருக்கு. கதை சொன்ன விதம் மிக அருமையாக இருந்தது. தோழர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழமே. அடுத்து கனடாவிலிருந்து பொன்னி எழுமலை தோழர் கையை வைத்திருக்கீங்க, வாங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இது கதையை பற்றியதல்ல. இந்த ஜெயசித்ரா அம்மா வந்து அவர்கள் வந்து இந்த நரிக்குறவர்களை பத்தி ஆய்வு செஞ்சிருக்கிறதா வந்து அறிமுகத்துல சொன்னீங்க. அதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த நரிக்குறவர்கள்ன்றவங்க வந்து இங்க எம்ஜிஆர் காலத்துல வந்து அந்த வரையறை வந்து தப்பா பண்ணிட்டு தான் நான் படிச்சிருக்கேன். அதாவது மராத்திய வெளி மாநிலங்களிலிருந்து வந்த வேற்றுமொழி பேசும் நரிக்குறவர்களையும் தமிழ்நாட்டில் குறவர்கள் என்று அழைக்கப்பட்ட குறிஞ்சி நில மக்களையும் ஒரே மாதிரியா இணைச்சு கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை படிச்சிருக்கிறேன். அது எப்படி சரியா? நீங்க ஆய்வு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ்வளவுதானே தோழர்? ஆமா, அவ்வளவுதான் தோழர். சரி. மிக்க நன்றி பொன் ஏழுமலை தோழர்கள். இது பற்றி கதை சொல்லி கடைசியில சொல்லுவாங்க. அடுத்து யாராவது பின்னோட்டம் வழங்க இருக்கீங்களா? இணையத்தில் கலந்து
கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பின்னூட்டம் அளிக்கிறதா இருந்தா முதல்ல வந்துருங்க. பொதுச் செயலாளரின் நிறைவுரைக்கு பிறகு தயவு செய்து வர வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வேற தோழர் நவநீத கிருஷ்ணன் பொதுச் செயலாளர் கூப்பிடுங்க, நேரம் ஆயிடுச்சு, கூப்பிடுங்க. இல்ல, தமிழ்ச்செல்வன் தோழர் இந்த கதையை பத்தி கொண்டு அவங்க கமெண்ட்டா சொல்றேன். இது ஒரு வித்தியாசமான கதை. சரி சரி. செம்மலர் ஆசிரியர் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களே, இந்த கதையை பற்றி இருக்கிற மாதிரி தெரியலையே சார். ஐயா தோழர் இல்ல. சரி, அப்ப நம்ம ஆமா, நீங்க சொல்றீங்களா? தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்ச்செல்வன் தோழர் வந்து அவருடைய அனுபவங்களை கீராவோட அனுபவங்களை நம்ம ஏற்கனவே அந்த கதையெல்லாம் இது பண்ணிட்டோம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை ஒரு தோழர் வந்து கட்சி ஊழியனா அது ஒரு பேர்ல வந்த கதை. அத வந்து தாழ்த்தப்பட்ட தொழிற்சங்கத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தொழிற்சங்க இயக்கத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களிடம் கொடுப்பதாக அந்த கதை முடியும். அது குறித்து கேட்ட அனுபவங்களையும் நம்முடைய சொன்னார். இதெல்லாம் அந்த நமக்கு ஒரு புதியதாக அவர் என்ன கருதினார் என்ற இது இருக்கு. இன்னைக்கு கதை வந்து வந்தது, அது ஒரு கனவு சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் கொடுமையான ஒரு பக்கம் குழந்தையை வந்து அடுப்புல வச்சு இது பண்றதாகவும், நரிக்கு பால் கொடுக்கறதாகவும், பிணையலில் ஒரு குழந்தை இறந்து விடுவதாகவும் ஒரு கனவு. அப்ப ஒரு மனிதனுடைய இன்றைய நிலையில் அவனுக்குள்ள நெருக்கடி எல்லாம் குழந்தையை எவ்வாறு வளர்ப்பது அப்படின்ற இதா பல்வேறு விதங்கள்ல புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். கனவுகளுக்கு வந்து அர்த்தம் உண்டா, அதுக்கான காரணம் உண்டா? ஃப்ராய்டு வந்து சமூகத்தை விளக்குவதையே இந்த கனவுகளை வைத்து விளக்கும் முறைகளுக்கெல்லாம் போனார். அதனால கனவுகள் வந்து நாம் சந்திக்கும் காட்சிகளையும் அதனுடைய நெருக்கடிகளையும் பொதுவா கனவு வந்து தூக்கத்தை 4 ஸ்டேஜா பிரிச்சாங்கன்னா 4வது ஸ்டேஜ்ல வரும்பாங்க. 4th ஸ்டேஜ்ல வந்து வரக்கூடியது. அதுல ரெம் நான் ரெம் ஸ்லீப்ன்பாங்க. கண் வந்து மூமெண்ட், தூங்கும்போது கண் ஆடிக்கிட்டு இருந்தா அது வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட் உள்ளது, நான் ரேபிட் ஐ அந்த மாதிரி அதான் பிரிப்பாங்க. அந்த கனவில் ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவன் கனவில் எதுவெல்லாம் வருகிறது, அவனுக்கு என்னவெல்லாம் கனவாக வருகிறது என்றுதான் விரித்திருக்கதாக இந்த கதை கதை சொல்லி வந்து மிக அருமையாக ஒவ்வொரு சம்பவங்களையும் அடுக்கி ஒரு பண்ணியை தூக்கிட்டு வர்றப்ப எப்படி அதுல கீரா நுணுக்கமாக சொல்லுவார். அந்த வால் எப்படி வச்சிருந்தாங்கன்றத கொண்டு சொல்லுவார். அந்த தூக்கிட்டு வந்த மனிதர்களினுடைய கால் எப்படி இருந்தது, அதெல்லாம் ஒரு கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் சொல்லக்கூடிய அந்த பாதத்தினுடைய தன்மை, வலது காலினுடைய இது வந்து எந்த பக்கம் திரும்பி இருந்தது, இடது பாதம் எந்த பக்கம் திரும்பி இருந்தது, அந்த விரல்கள்லாம் எப்படி இருந்தது, புஜத்தில் இருந்து விரல் எல்லாம் ஒரு எல்லாமே ஒரு இந்த கனவில் வந்த எல்லாமே ஏதோ ஒரு வினோதமான உருவங்களாக, வினோதமான பழக்கங்களாக, வினோதமான செயல்களாகவே ஒரு மனிதனுக்கு வருவதாக சித்தரித்து இந்த கதையை எழுதுகிறார். இது வந்து ஒரு இதுவும் ஒரு கனவை பதிவு செய்வதும் ஒரு விதமான இலக்கியத்தன்மைகளில் உண்டு. இப்ப அப்பா கூட ஒரு கதையை கனவாக எழுதியிருப்பார். கனவில் வருகிறது ஒரு அரசு ஊழியர் வந்து அவர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்த போது என்னென்னவெல்லாம் அவருடைய கனவில் வந்தது என்பதை பல எழுத்தாளர்களும் இந்த கனவுகளை குறித்தும் எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் இந்த கதையை மிக அருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு சம்பவங்களையும் அடுக்கி அதுல வந்து என்ன நம்ம எலுமலை தோழர் வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அந்த மராட்டியத்திலிருந்து வந்தவர்களும் நம்மளுடைய பாரம்பரியமாக குறிஞ்சி மலை இது குறித்து நமது ஆய்வாளராக இருக்கக்கூடிய கதை சொல்லியவர்கள் பதில் சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். மிக அருமையாக கதை சொன்னார்கள். தமிழ்ச்செல்வன் தோழருக்கும் இந்த கதை சொல்லியவர்களுக்கும் மிகுந்த நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்து இன்னைக்கு வந்த பின்னூட்டத்தை பார்த்துடலாம்.
ரேவதி டீச்சர், தமிழ்ச்செல்வன் அண்ணா எங்கள் ஊரில் பிறந்தவர். நான் பணிபுரிந்த பள்ளியின் முன்னாள் முத்தான மாணவர் என்பதை பெருமையோடும் பூரிப்போடும் கூறிக்கொள்கிறேன். பாலச்சந்திரன், அருமை, நல்ல நினைவுகள், தோழமைக்கு நன்றி. மேரி ரோஸ்லி, தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களின் நினைவலைகள் மிகவும் சிறப்பு. கீரா அவர்கள் கரிச இலக்கியம் மட்டுமன்றி புலம்பெயர் இலக்கியத்தையும் எழுதியுள்ளார் என்பது சிறப்பு செய்தி. வாழ்த்துக்கள் ஐயா. பாலச்சந்திரன், சிறப்பு அப்படின்னு போட்டுட்டார். அகிலன், தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை நெல்லை புத்தக திருவிழாவில் சந்தித்து உள்ளேன். கீரா பற்றிய நினைவுகள் அருமையாக சொன்னார்கள். சகோதரி செய் சித்ரா வந்தது கதையை சிறப்பாக சொன்னார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து மேரி ரோஸ்லின், மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் இக்கதையின் 4 காட்சிகளை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த பாங்கு மிகவும் சிறப்பு. பதிவு பின்னூட்டம் வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பொதுச் செயலாளர் அவர்களே, நாளைய நிகழ்வு போயிடலாமா? ஐயா, அந்த கதை சொல்லி அவர்களுடைய கருத்தை கேட்டுட்டு அடுத்து போயிடலாம். சரி. கதை சொல்லி இன்னைக்கு ஐயா, கதை சொன்ன வணக்கம். முனைவர் சேத்ரா அவர்கள் வாங்க, நீங்க என்ன சொல்லுங்க. ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. இது அந்த கருத்து பத்தி என்னோட ஆராய்ச்சியில அவங்களோட பாரம்பரியம் பற்றிய அந்த 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 செய்திகள்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணல. என்னோட ஆராய்ச்சி நான் வந்து கல்வியியல் துறையில இருக்கிறதுனால நான் வந்து இப்ப சிவகங்கை மாவட்டம் பழமலை நகர்ல நிறைய நரிக்குறவர்கள் அங்க ஒரு ஏரியா, அங்க ஒரு இதுல இருக்காங்க. அவங்களதான் என்னோட ஆராய்ச்சிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் அங்க இருக்கிற குழந்தைகளோட அங்க இருக்கிற ஒரு அரசு பள்ளியில அந்த குழந்தைகள் வந்து எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, வருஷங்கள் எந்த வருஷம் எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க, அந்த பள்ளியில சேர்றது குறைஞ்சுதான் கூடுச்சா, அதுக்கான காரணங்கள் என்ன, இதுதான் என்னோட ஆராய்ச்சி. இத நான் செஞ்சு ஒரு பேப்பரா நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணினேன். அதனால ஐயா கேட்ட கேள்வியை பத்தின ஆராய்ச்சி நான் பண்ணல. இன்னும் என்னோட ஆராய்ச்சியில நான் அதையெல்லாம் நான் இனிமே நான் அதை பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். ஐயா சிவசுப்ரமணிய, என்ன சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லுப்ப, அதாவது சொல்லி முடிச்சுட்டு ஐயா அவங்க சொல்லி முடிச்சுட்டு முடிச்சிட்டேன். சரி. அம்மா நீங்க அதாவது முடிச்சிட்டேன். சரி, நன்றிம்மா. சொல்லுங்க ஐயா. அதாவது இவங்க பழங்குடி மக்கள்ல வந்து பழங்குடி மக்களை சேர்த்துக்கணும்னு போராடுறாங்க இந்த நரிக்குறவர்கள். இவர்கள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வட இந்திய மாநிலங்கள்ல ஒரு இந்தி தொடர்பான ஒரு வட்டார வழக்கு மொழியை பேசக்கூடியவர்கள் அவர்கள். இவர்கள் வந்து குறிஞ்சி நில மக்கள் அல்ல. இவர்கள் காட்டிலே வனத்திலே தெரியக்கூடிய ஒரு நாடோடி இனக்குழு மக்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இவர்களைப் போலவே லம்பாடிகள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்க நிறையாக வாழ்ந்து வருபவர்கள். அவர்களும் ஏறக்குறைய ஒரு வட இந்திய வட்டார மொழி பேசுகின்றவர்கள். நம்ம குறிஞ்சி நில மக்கள் புலவர்கள் அவங்க வேற. அவங்க வந்து குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய வேட்டுவ குல மக்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச செய்தி. இதை நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. நீங்கள் சொன்னதை கனடாவிலிருந்து பொன்னி எழுமலை தோழரும் கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ கேட்டிருப்பார். விவரத்தை அறிந்திருப்பார். நன்றி. அடுத்து வணக்கம். என்னோட கேள்வி வந்து, அவர்கள் அந்த பட்டியல்ல இணைத்தது வந்து தவறு அப்படின்ற சரியானதுதான். இது இந்த குறிஞ்சி நில மக்கள் அல்ல, குறிஞ்சி நில மக்கள் அல்ல. அவர்களையும் இது இணைத்துள்ளது தவறு அப்படின்றது. அது அரசியல். அவங்க பழங்குடி மக்கள் தாங்கய்யா. அவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்க பழங்குடி மக்கள் தான். அவங்க ஒரு நாடோடி இனக்குழு. அதெல்லாம் அவங்க இணைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. அவங்களுக்கு உரிய தவறு இல்லை. இனக்குழு மக்கள்ல இணைக்கிறது தவறு இல்லை. அவங்க குறிஞ்சி தமிழ் குடிகள் அவங்க.
ஆனாலும் கூட அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு தரணும். வாய்ப்பு கொடுக்கணுன்றத பத்தி எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அவர்களை இங்க இருக்கக்கூடிய குறவர்களோட இணைப்பது வந்து மிகப்பெரிய பண்பாட்டு சீரழிவு அது. இவங்களை இணைக்கிறது இல்லைங்க, அவங்க பழங்குடி மக்கள் தானே. அவங்களுக்கு தனியா கொடுக்கட்டும், அது பத்தி தப்பு இல்ல. சரி, அது சரி. அரசு எடுத்து சரி 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 இந்த நிகழ்ச்சி சரி இது பட்டிமன்ற இந்த நிகழ்வை பட்டிமன்றமாக்க வேண்டாம். பட்டிமன்றமாக்க வேண்டாம். அரசு முடிவு செய்ய வேண்டியது, அரசு முடிவு. சரி சரி. பொதுச் செயலாளர் அவர்களே, நாளைய நிகழ்வு சொல்றீங்களா? நாளை கதை ஊர்காளி முனைவர் சாந்தி அவங்க சொல்றாங்க. நாளை கீராவும் நானும் என சொல்ல வருபவர் எழுத்தாளர் PNS பாண்டியன், புதுச்சேரி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர். தோழர்களே, இன்று கீராவும் நானும் என்று சொல்ல வந்த திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும் மிக சிறப்பாக பங்களிப்பை செய்தார். அடுத்து இந்த கதை சொல்ல வந்தது என்ற கதையை சொல்ல வந்த கீராவின் வந்தது என்ற கதையை சொல்ல வந்த முனைவர் செய்திராவும் வாசித்து கொண்டே நல்ல விளக்கி சொன்னார். இருவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். இந்த கதை பற்றி ஒரு சிலர் தான், அதாவது சிறுகதைகள்ல ஒரு முடிச்சு முதல்ல போடுவாங்க, அதை கடைசியில் அவிப்பாங்க. இதுல கீரா அவர்கள் பல முடிச்சு போடுதாரு. என்னெல்லாம் வன்னியை தூக்கிட்டு போறது, கிளம்பி குழந்தை காலை நறுக்கிறது, நரிக்குறத்து நரிக்கு பால் கொடுக்கிறது, பாம்புகள் புணர்தல், காளை திமிர்தல், பிள்ளைய பிணையல் மாடு மிதிச்சு கொன்றது, இப்படி பல இது வருது. இப்படி பல இதா வரும் போதே பல முடிச்சுகள் போடுதாரு. அப்படிங்கும் போதே இது கனவு அப்படின்னு தெரியுது. அதுலயும் குறிப்பா 2 சம்பவங்களை பார்க்கும்போது நல்ல கனவுன்னு தெரிஞ்சிடும். அதாவது கிழவி குழந்தையினுடைய காலை நறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அது என்ன நம்பத்தகாதது கனவு. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருவர் எதை பற்றி நிறைய நினைத்து கொண்டு இருக்கிறாரோ அதுதான் கனவுல வரும்னு சொல்லுவாங்க. நினைக்காததும் கண்ட மனைக்கு கனவு வரும். அதுதான் இது. அடுத்து நரிக்குறத்தி நரிக்கு பால் ஊட்டியது. இந்த 2ஐயும் பார்க்கும்போதே அது கனவுன்னு தெரியும். முடிவுதான்னு இல்லை, முடிவுலதான் தெரியுதுன்னு இல்லை. இது 2ஐயும் பார்க்கும்போதே கனவு அப்படின்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் கடைசியில் ஐயா கீராஜா இந்த கதையின் முடிவை தெளிவாக இது ஒரு கனவு என்று காட்டி விடுகிறது. இந்த கதை முழுவதும் கதை சொல்லி சொன்னது போல நல்ல வர்ணனைகள், இந்த மாதிரி வினோதமான காட்சிகள், நம்பத்தகாத காட்சிகள் எல்லாம் நிறைய கீரா அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது கீரா அவர்களின் கதைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு புதுமையான கதையாகவே கருதுகிறேன். அடுத்து இந்த நாளும் ஒரு கதை சொல் என்ற இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளரின் இந்த செயலை நாம் அனைவரும் பங்கெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துறதுனால அதுல உள்ள உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் தான் பங்கேற்று வெற்றி பெற செய்ய வேண்டும்னு கிடையாது. உலகெங்கிலும் உள்ள தமிழ் வாசகர்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும். எழுத்தாளர்களின் ஆளுமைகளை, அதாவது சிறுகதையை எழுத்துக்களின் சிறப்புகளை உலகெங்கிலும் பரவிட செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, தோழர்களே, நாளைய தினம்